காந்த ஆற்றல் நிரம்பி இருக்கிறது. இதைக்கு தமிழ்ல வான்காந்தம்னு சொல்றோம். இப்போ இருப்பு நிலை, இயக்க நிலை, விரிவு அலை, காந்தம், இந்த நாலு வச்சுக்கணும். இதுதான் கோர் பிரின்சிபிள் ஆஃப் நேச்சர், இயற்கையினுடைய அடிப்படை தத்துவங்கள். இருப்பு நிலையாக உள்ளது யூனிஃபைட் ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடியது. அதுதான் அதுவே நுண்துகளாக வந்தது எனர்ஜி பார்ட்டிகள். எனர்ஜி பார்ட்டிகள் இஸ் நத்திங் பட் ரன்னிங் மோஷன் ஆர் ஸ்டாட்டிக் ஸ்டேட். அதிலிருந்து வரக்கூடிய இயக்க அலை, அந்த அலைதான் சுத்த வெளியோட இருப்பு நிலையோட கலப்படும் போது அது காந்தம் என்பதாக. இப்ப இந்த காந்தம் என்ற ஆற்றல்ல என்ன பார்த்து எடுக்கிறீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தினுடைய சரித்திரமே காந்தத்துலதான் இருக்கு. அதை முன்னோர்கள் பிரணவ சரீரம்னு சொன்னாங்க. அதை சரியா விளக்க வந்தவங்க ஆறுமுகம்னு சொன்னான். இந்த ஆறுமுகம்னு யாருன்னா காந்தம்னு சொன்னான். காந்தம்னுட்டு சொல்லி அறுமுக கடவுளுக்கு காந்தன் ஒரு பேர் வச்சு அது பின்னால கந்தசாமின்னு வந்து காந்த புராணம் அதை பற்றி விளக்கியதுதான் காந்த புராணம். அப்படியே பேரோடு இருப்பாங்க. முப்பொருள் உணர்ந்த மகான்கள் அதை உணர்ந்தாங்க. ஆனா அதுக்கு ஊமை கொடுக்கறதுக்கு அந்த காலத்துல பொருள் விஞ்ஞானம் இல்லை. இன்றைக்கு காந்தம் என்று சொன்னா சின்ன குழந்தைகள் கூட விளக்கி விட்டா விளங்கிக் கொள்ளக்கூடிய காலம் உண்டு. இந்த காலத்திலையும் அந்த உண்மையை உணராம மனிதன் வாழ்ந்தா மனித வாழ்க்கை சீரமையாது.